வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகருடைய பேர் இந்திய சூழல்ல, குறிப்பாக தமிழ் சூழல்ல, அரசியல் வட்டாரத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக தவிர்க்க முடியாத பேராக இருக்குது. 40ங்கிறத விட ஒரு 30 ஆண்டுகளாக சொன்னால் ரொம்ப துல்லியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கடந்து சினிமா வட்டாரத்தில் கேட்கவே வேணாம். அவர் தான் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். இப்போ இலக்கிய வட்டத்தில் வேள்பாரிங்கிற ஒரு நூல் 1,00,000 பிரதிகளை விற்றதை வெற்றி பெருவிழாவாக கொண்டாடுறாங்க. எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவருடைய நூல். இதற்கு வாழ்த்துறை ரஜினிகாந்த் அவர்கள் வராங்க. எனக்கு யார் இந்த ரஜினி அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. ரஜினிகாந்த் யார்? தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் பாருங்களேன், திராவிட கட்சிகளுக்கான விழாவிலையும் பங்கு பெறுகிறார். அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும். காங்கிரஸ் தேசிய கட்சிகளுடைய விழாக்கள்லையும் அவர் தொடர்ந்து பங்கு பெற்றிருக்கிறார். நரசிம்மராவ் காலத்திலிருந்து குமரி ஆனந்தன், இந்திரா காந்தி காலகட்டம் வராது, பட் உங்களுக்கு ராஜீவ்காந்தி காலகட்டத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சியுடனும் டெல்லியுடனும் எப்போதுமே ஒரு தொடர்புடையவராக, நட்பு பாராட்டுவராக இருக்கிறார். தமிழ்நாடு தவிர்த்து பிற நடிகர்கள், அமிதாப் பச்சன், மோகன்லால், மம்முட்டி, இங்கே ராஜ்குமார், ஆந்திராவில் சிரஞ்சீவி, அவங்க புனித்ராஜ்குமார் அப்பான்னு அங்கேயும் 2-3 தலைமுறையாக ரஜினிகாந்த் என்றால் ரொம்ப ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். நாடு கடந்து ஜப்பானில் மிகப்பெரிய நபராக இருக்கிறார். உலகெங்கும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் கொண்டாடப்படக்கூடிய நபராக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சனாலிட்டி இந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்று நம்முடைய சமகாலத்தில் வேற யாரையும் பார்க்கல. இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோன்னா சினிமா அரசியல் ரெண்டுலேயும் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவருடைய அடையாளம் அரசியல்னு மாறிடுச்சு. கமலஹாசன் பார்த்தீங்கன்னா, கமலஹாசனும் நிறைய எழுதக்கூடியவர். நிறைய அந்த இலக்கிய வட்டம்லாம் அவர் நற்பணி மன்றம் சார்பாக நடத்தினார். சுஜாதாவோட ரொம்ப நெருக்கமானவர், உறவினர் கூட. அந்த மாதிரியான இதில் அவர் இருந்தார். இருந்தாலும் சினிமாவில் இந்த அளவுக்கு உச்சமாக அவர் கொண்டாடப்படலை. இத்தனைக்கும் அபாரமான நடிகர். அரசியலில் அவர் வந்தார், அப்படியே ஒதுங்கிட்டார். ஆனால் ரஜினி பாருங்கள், ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு 30 வருஷம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இப்போ விலகிட்டார். விலகினதுக்கு அப்புறமும் அவர் பாருங்கள், அவரை மோடி இங்கே கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ராமர் கோயிலுக்கு வாங்கன்னு நிகழ்ச்சி கூப்பிட்டு தான் இருக்கார். பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடும் அவங்க பதவியேற்றாலும் ரஜினியை கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரோட நல்ல நட்பு தான் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் ஏதாவது விழானா அவரை கூப்பிடுறாங்க. கர்நாடகாவில் அரசியல் விழாவாக இருந்தாலும் சரி, சினிமா விழாவாக இருந்தாலும் அவரை கூப்பிடுறாங்க. அப்போ இப்படி ஒரு நபராக இந்தியாவில் அம்பானி வீட்டு கல்யாணம்னாலும் ரஜினியை கூப்பிட்டுருவாங்க. இந்தியாவில் யார், எந்த அரசியல்வாதி அல்லது எந்த முதலாளி, எந்த ஒரு இந்தியா முழுக்க ஃபெமிலியராக இருக்க யாராக இருந்தாலும் அவங்க வீட்டு திருமணம் அல்லது அவங்க கட்சி லான்ச் பண்ணுறது, கட்சி பதவி ஏற்கிறது, ஏதாவது தொழில் தொடங்குறது, ஏதாவது ஒரு விழா அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கு அழைப்பு வந்துடும், அங்கே வந்துருங்க அப்படின்னு. இப்போ இந்த நிலையில தான் நான் ரஜினிகாந்த் பார்க்குறேன். 74 வயசு ஆயிடுச்சு. அப்போ ரஜினிகாந்த் யார்? வலதுசாரிகளும் கொண்டாடுறாங்க. இப்போ இடதுசாரிகளும் அவரை கூட்டு நிகழ்வில் அமர வைத்து அவரை வாழ்த்துரை சொல்லி சிறப்பிக்கிறாங்க. திராவிட இயக்கத்தில் திமுக அதிமுக ரெண்டோடையும் உடன்பட்டு 2 பேருமே மேடைக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. பாஜக காங்கிரஸ் ரெண்டோடையும் அவர் நெருக்கமாக இருக்கிறார். அப்போ ரஜினியினுடைய அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக நம்ம ஜீவா டுடேலேயே பேசுவோம். அவர் என்ன அரசியலில் இருக்கிறாரு, அவரை ஏன் எல்லா அரசியல் கட்சிகளும் பயன்படுத்திக்கிறாங்க, இதுக்கு அவருக்கு லாபமா கட்சிகளுக்கு லாபமா அப்படிங்கிற டோனில் திறனாய்வாக நம்ம ஜீவா டுடேல அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இப்போ இந்த வேள்பாரி ரஜினி அப்படிங்கிற கான்செப்டில் நான் சில விஷயங்களை சொல்லணும். ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகரை 1980களிலேயே பொன்னியின் செல்வன் படமாக எடுக்கணும் அப்படின்னு யோசித்த போது எம்ஜிஆரே யோசித்திருக்காரு பொன்னியின் செல்வன் படத்தை, அந்த காவியத்தை திரைப்படமாக எடுக்கணும்னு. ஆனால் அந்த படம் ஒரு 3-4 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி படத்தில் எம்ஜிஆரால் நடிக்க முடியாது. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படிங்கிறதுல ஒரு இஷ்யூ வந்துடும். எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான் இருக்க முடியும். அவரை சுற்றி 4 பேர் அவரை பாராட்டிக்கிட்டு, அவர் நல்லது செஞ்சுட்டு, மற்றவர் செய்த தவறை அவர் மன்னித்துட்டு எல்லாரையும் வாழ வைக்கிற கதாபாத்திரமாக தான் எம்ஜிஆர் இருப்பார். ஸோ அவருக்கு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு 5-6 கதாபாத்திரத்தில் அவர் ஒருவர் அப்படிங்கிறப்ப யாராவது ஒரு கேரக்டர் மேலே போகிற மாதிரி இருக்கும். அது எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் ஆடியன்ஸுக்கும் அது கன்மையாகாது. ஆனால் அதற்கு பிறகு யோசித்திருக்காங்க, பொன்னியின் செல்வன் படத்தை ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. சிவாஜியே ஏதோ பேசினபோது ரஜினியை இந்த கதாபாத்திரத்தை பண்ண வைக்கலாம், கமல் விஜயகாந்த் இப்படி பண்ண வைக்கலாம்லாம் பேசினதா. இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்தபோது ரஜினி கமல் எல்லாருமே அதை
சொன்னாங்க, இப்படி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து போகிற மாதிரி கமல் சார் அப்படிங்கிற மாதிரி குதிரையில் வர்றதுக்கு ரஜினி கரெக்டாக இருக்கும். அப்போல்லாம் பேசிக்கிட்டதா ரஜினி கமல் மேடையில் சொன்னாங்க, பொன்னியின் செல்வன் மேடையிலேயே பேசினாங்க. அப்போ 1979 80களில் தொடங்கிய ரஜினிகாந்த் என்றால் அன்னைக்கு ஒரு விவாத பொருள், ஒரு பேசு பொருள், ஒரு டாக்கில் ஒரு உச்சத்தில் வந்து கொண்டிருக்கிற ஒரு நாயகனாக இருந்தபோது ரஜினிகாந்துக்கு இருந்தக்கூடிய அதே ஃபேம், எதிர்பார்ப்பு, விவாத பொருள், பேசு பொருள், ரசிக மனநிலை 2025 கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு பிறகு ஒரு சரித்திர படம் வேள்பாரி அப்படிங்கிறது ஒரு சினிமாவாக போகுதுன்னு ஒரு பேச்சு தொடங்கியிருக்கு. இதுலேயும் ஏன் ரஜினி நடிக்கக்கூடாது, ஏன் ரஜினி வேள்பாரியாவே நடிக்கக்கூடாது, ஏன் ரஜினி அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற அளவுக்கான நிலையில் ரஜினிகாந்த் இருக்கிறார் என்றால் இது உண்மையிலேயே திரைத்துறையில் வேற யாருமே இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. ஒரு வில்லனாக அறிமுகமாகி குணச்சித்திர நடிகராக, எப்படியாவது கமலஹாசனோட ஒரு இணையாக ஒரு படம் நடிச்சிட மாட்டோமோன்னு ஏங்கிய நடிகராக இருந்த ஒருவர் அப்படியே பில்லா, பிரியா, 6லிருந்து 60 வரை, பைரவி, பூனா ஒரு கேள்விக்குறி, அப்புறம் முரட்டுக்காலை, அப்படி ஆரம்பித்து அப்போ பற்ற வச்ச அந்த நெருப்பு, அந்த தீங்கிற மாதிரி அன்னைக்கு பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு வரையும் கொஞ்சம் கூட அந்த நெருப்போடைய வீரியம் குறையாமல் யாராலையும் தண்ணி ஊற்றி அணைத்த முடியாமல் அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரஜினிங்கிற அந்த புகழ், ரஜினிக்கு இருக்கக்கூடிய மாஸ், ரஜினிக்கு இருக்கக்கூடிய ரசிக மனநிலை, இது வந்து இன்னும் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் ரஜினியுடைய அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் யாருங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம விமர்சிக்கலாம், கொண்டாடலாம், ஏற்றுக்கொள்ளலாம், கேள்வி கேட்கலாம், விவாதம் நடத்துவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இத்தனை ஆண்டு காலம் ஒரு மனிதன் அரசியலில் பேசுபொருளாக, சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக, இலக்கிய தளத்திலும் எல்லா கருத்தியல் மாறுபாடு உடையவர்களோடும், இடதுசாரி, வலதுசாரி, திராவிடம்னு இந்த வேற வேற கருத்தியல் உடையவர்கள் கூட ரசிக்கக்கூடியவராக இருப்பது எப்படி? 74 வயசுலையும் இன்னும் அவர் குதிரையில் போகக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு இவர் இருந்தால் நல்லா இருக்குமே, நடிக்கிறாரான்னு தெரியல, நடிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது வேள்பாரியில். இன்னும் அவர் ஒரு அரசன் கேரக்டருக்கு ரஜினியை பயன்படுத்தலாமே. 79 80 அவருக்கு 28 29 வயசுங்க, இப்போ 74 வயசு. இப்பயும் ஒரு படம், ஒரு வரலாற்று படம், இதிகாச படம், ஒரு காவிய திரைப்படத்தில் ரஜினியா இருக்கக்கூடாதான்னு பேசுகிறாங்கன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் அந்த விழாவுக்கு வர்றது வேற, ஏன்னா அது வந்து நடிகர் ரஜினியா மட்டும் இல்லை, ஒரு புகழ்பெற்ற நபராக இருக்கிறார், ஒரு ஃபெமிலியர். ரஜினி வந்தால் அந்த அரங்கம் வந்து அடையாளம் பெறும், கவனம் பெறும், ஊடகங்கள் வருவாங்க, அதனால் அது பேசப்படுது அப்படிங்கிறது வேற. இவரை இன்னும் ஹீரோங்கிற கான்செப்ட்ல யோசிக்கிறாங்க பாருங்க. வேள்பாரி படத்தில் அவர் இன்னும் சூப்பர் ஹீரோ கேரக்டர்னு எந்த நடிகருக்கும் இந்த கான்செப்ட் இது வரைக்கும் கிடைச்சா 74 வயசு வரை இப்படி யாருக்குமே கிடைக்காது. அங்கே மம்முட்டி, அமிதாப் பச்சன், இவர் காலத்து நடிகர்கள்ல பலர் உடல்நலம் ரொம்ப குன்றிட்டாங்க, பலர் உயிருடன் இல்லை இவர் காலத்தில் நடித்த நடிகர்கள். அப்படியே இருந்தாலும் எல்லாம் வேற வேற மாதிரி கேரக்டருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க அமிதாப் பச்சன் எல்லாருமே. இப்போ சிவாஜி கணேசன்லாம் முதல் மரியாதையில் நடிக்கும் போதே அவருக்கு 46 47 கிட்டத்தட்ட ஒரு 55 56 வயசு. அப்போல்லாம் அவர் அந்த வேற மாதிரி தான் வயதுக்கேற்ற கதாபாத்திரம்னு வந்துட்டார் 85 86லேயே. ஆனால் ரஜினிகாந்துக்கு 55 வயசை கடந்து 20 வருஷமாகுது. இன்னும் வேள்பாரியில் ஏன் அவர் ஹீரோவை போடக்கூடாதுன்னு பேசுகிற அளவுக்கு இருக்கோம்னா அதுதான் ரஜினி என்ற வியப்பின் குறியீடாக இருக்கு எனக்கு. அதுக்கு காரணம் 74 வயசில் அவருக்கு கொஞ்சம் முதுமை தெரிஞ்சிருச்சு. க்ளோஸ்அப் ஷாட்டில் கையை காமிக்கும் போது நரம்புகள்லாம் தெரியுது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இன்னும் ரஜினி சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு மின்னல் போன்ற நீ நடக்கும்னு வைரமுத்து சொன்ன மாதிரி மின்னல் போன்ற நடையில ஸ்டேஜில் அப்படி ஏறுறாரு பாருங்க, உண்மையிலே அதிசயம் தாங்க. உள்ளுறுப்புகள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் அப்படி தோற்றத்தில் அப்படி நடந்து வராரு பாருங்க 74 வயசில் அந்த பட்டி அப்படி ஏந்திக்கிட்டு, உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அந்த ஸ்பீடை பார்த்து தான் கேட்குறான், வேள்பாரியில் ஏன் இவர் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ ஒரு ரசிகரோ யோசிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலில் இன்னும் அவர் இருக்கிறார். அதற்கு அவர் தகுதியான வராத நடிப்புக்குன்னா உண்மையிலே 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு ரஜினிகாந்த் வந்து ராஜா கதாபாத்திரங்களுக்கு, குதிரையில் வரக்கூடிய ஸ்டைலான கதாபாத்திரங்களுக்கு, பஞ்சு டயலாக்கு, வீராவாசியமா வாழ் சுழற்றுகின்ற இதுக்கு வந்து உண்மையிலே ரஜினியுடைய கேரக்டர், ரஜினியுடைய ஸ்பீடு, அவருடைய நேச்சர், ஸ்டைல் எல்லாமே சூப்பராக பொருந்தும். அலாவுதீன் அற்புத விளக்குல 2 3 சண்டை காட்சிகள் வருவார், வில்லன் கேரக்டர் தான், அப்புறம் திருந்துற மாதிரி காமிப்பாங்க. ராஜா ட்ரெஸ் அருமையாக தான் இருக்கும். 2 3 பாடல்களில் அவர் ராஜா ட்ரெஸ்ல ஆடி இருக்காரு, அது நல்லா தான் இருக்கும். பாக்கியராஜ் படம், அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற படங்களில் ஒரு 2 3 சீன் ராஜா ஃபைட் மாதிரிலாம் வர மாதிரிலாம் வரும். ஸோ ராஜா கதாபாத்திரமும் ரஜினிகாந்துக்கு பொருந்தும். அதுவும் வேள்பாரி மாதிரி கதாபாத்திரம் ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேள்பாரி வந்து மூவேந்தர் கிடையாது, சேர சோழர் பாண்டியர் கிடையாது, அவர் தனி ஒரு ராஜ்யத்தை நிகழ்த்துகின்றார். அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மன்னர்களில் அவர் மாமன்னரோ மூவேந்தரோ கிடையாது.
ஏதோ ஒரு மலையை காக்க காட்டை காக்க அவர் ஒரு போராளி மன்னராக தான் இருந்திருக்காரு. மன்னர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து சற்று விலகி இன்னொரு அடையாளத்தோடு இருந்திருக்கிறாரு. மூவேந்தர்களும் சேர்ந்து கூட அவரை தோக்கடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை தோக்கடிச்சாங்கிற மாதிரி அந்த கதையை வருது வேள்பாரியில். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை முள்ளு மலரும் காளி கெட்ட பயசார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு சாம்ராஜ்யமே சேர்ந்து தாண்டா என்னை அடிக்க முடியும் வந்து பாடுறா அப்படிங்கிற கேரக்டருக்கு நான் ரஜினின்னோடனே எனக்கு அந்த முள்ளு மலரும் கதாபாத்திரம் வருதுல்ல, அந்த சரத் பாபுவோட போட்டி போடுறது. சரத் பாபு பெரிய அதிகாரி, பணக்காரர், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவர், இவருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறவர், அந்த கிராமத்துக்கே அவர் வேலை கொடுக்குற அளவுக்கான ஒரு அதிகாரி. ரஜினி வந்து அங்கே சும்மா அந்த ஒரு இந்த கார் ஓட்டக்கூடியவர், அதை மேலே கீழே அந்த ட்ரக்கை இயக்கக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டர், ரொம்ப சராசரியான ஆள் பொருளாதாரத்தில். ஆனாலும் கமையிலையும் கம்பீரத்திலையும் கெத்துலையும் தெனாவட்டிலையும் தான் கொண்ட கொள்கையில் கொண்ட உறுதியிலையும் அவ்வளோ கெத்தா நிற்பாப்புல. 2 காலும் 2 கையும் இல்லைன்னா கூட பொழைச்சிக்குவான் சார், கேட்ட பயசார் இந்த காளி அப்படின்னு எப்போ சொல்லுவார்? உன்னை இனிமேல் வேலையில் வச்சுக்க முடியாது, சாரி எவ்வளோ பேசி பார்த்தாலும் உனக்கு இனிமேல் இந்த வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது வேலை போயிடுச்சேங்கிற வருத்தம் இருக்கும். ஆனால் நான் அழுகிறேன், நான் வருத்தப்படுறேன், ஐயோ வேலை போயிடுச்சேன்னு எவ்வளோ பச்சாதாபம் பற்றாத அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கை போனதை அப்படி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு கை கால் போனால் கூட பொழைச்சிக்குவான் சார், கெட்ட பயசார் இந்த காளி அப்படின்னு சொல்கிற அந்த தெனாவட்டு ரஜினிகாந்தை தவிர்த்து மகேந்திரன் யாரை நினச்சிருந்தாலும் அந்த கேரக்டரை எதிர்பட முடியாது. இல்லை சொல்லப்போனால் ரஜினியோட உட அவர் மகேந்திரன் சொல்கிறார் ரஜினியை பற்றி. இந்த கதையை முள்ளு மலரும் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரஜினியுடைய மேனரிசம் உட்காந்துருக்கிறது, இப்படி கேட்கறது அப்படியா அப்படிங்கிறது, இதையெல்லாம் பார்த்து தான் காளிங்கிற கதாபாத்திரம் என்னிடம் உருவானார். இந்த மகேந்திரன் நானும் சினிமாவுன்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தில் ரஜினிகாந்தை பற்றி மகேந்திரனுடைய இது நிறைய பேர் சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் மகேந்திரனுடைய பாடி லாங்குவேஜ் தான் ரஜினிகாந்த் இப்படி பண்ணுறதுன்னு. நான் இன்னும் ஒருபடி கூட நான் ரஜினிகாந்த் அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன், மகேந்திரனுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், சிவாஜி கணேசனுடைய ஸ்டைல் வந்து ரஜினிகிட்ட உண்டு. சிவாஜியினுடைய அந்த இது கரெக்டாக சிவாஜியினுடைய உடல் மொழி கண்ணு பார்வை தான் ரஜினி வேற ஒரு ஸ்டைலில் கொண்டு வந்தார். அது அடுத்த ஸ்டேஜுக்கு கண்ணை உருட்டுறது இருக்குல்ல, கண்ணை உருட்டி பார்க்குறதா இருக்கட்டும், கண்ணை உருட்டி அழுகிறதா இருக்கட்டும், ரஜினிகாந்த் அப்படியே சிவாஜி மாதிரியே பண்ணுவார். ஒரு சீனில் படிக்காதவனில் வந்து இந்த நீங்கள் டாக்ஸி டிரைவர் தானே படிக்காததானு சொன்னப்போ ரஜினி அப்படி கண்ணை உருட்டிட்டு அப்படி அழுதுட்டு சரிப்பா அப்படிமாப்ப, அது அப்படியே சிவாஜியோடைய மேனரிசம் தான். படிக்காதவனில் சிவாஜியும் நடிச்சிருப்பார். இதனால் ரஜினியோடைய பாடி லாங்குவேஜ் சிவாஜி. அப்போ ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள் இயக்குநர்களுடைய ஒரு 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 ஆற்றலை அந்த விஷயத்தை அப்படியே வெளியுணரக்கூடிய தன்மை, ஒரு அபாரமான நடிப்பு திறமை வந்து ரஜினிகிட்ட இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், வேள்பாரியில் இப்போ ரஜினி கன்ஃபார்மான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை வேள்பாரி ரஜினியுடைய வயது உடல் எல்லாம் ஒத்துழைத்து அதில் அவர் நடிச்சிருந்தாருன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதி வச்சு செஞ்சாங்கன்னா ரஜினியுடைய தோற்றமும் ஸ்டைலும் அந்த கெமையும் நிற்கிற இதுவும் வந்து செமையாக இருக்கும். ஏன்னா வெறும் மன்னர் கிடையாது, ரஜினி வந்து கருப்பு, அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முகம், ஒரு உழைக்கும் மக்களுடைய முகம், ஒரு போர்க்குணத்துக்கான கதாபாத்திரம் ரஜினிக்கு நல்லா இருக்கும். இந்த மாவீரன்ல எழுகவே படைகள் எழுகவே அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அந்த அந்த வார்த்தை வந்து ரஜினி சொல்றது பொருத்தமாக இருக்கும். ரஜினிக்கு வந்து எப்பவுமே ரிபிள் கேரக்டர் நல்லா இருக்கும், அவர் உருவம் தோற்றத்துக்கு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பேசுங்கனால அது ரொம்ப நல்லா வரும். ஸோ வேள்பாரியுமே எனக்கு தெரிந்த வரை அந்த கதைகளில் இவங்க கூறிய வரையில் ஒரு 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 போர்க்குறலாக தான் இருக்காரு. மூவேந்தர்களையும் எதிர்த்து நிற்கிறாருங்கிற மாதிரிலாம் கதைகள் வரும்போது அந்த மாதிரி நான் யாருக்கும் அடங்க மாட்டேன்னு நிற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு ரஜினிகாந்தினுடைய உடல் மொழி, முகபாவனை, கெத்து, தோரணை, பார்க்குற விதம் எல்லாமே ரொம்ப அருமையாக பொருந்தும். அதனால் வேள்பாரியில் ரஜினி அப்படிங்கிறப்ப அவர் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரியான கெத்தான கேரக்டர் நடிக்கணும். போட்டுக்கிட்டு வயலன்ஸு, கொலை, இந்த நெல்சன் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு கஞ்சா ஒழிக்கிறேன், போதையை ஒழிக்கிறேங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காம இந்த மாதிரியான சரித்திர கதாபாத்திரங்களில் ரஜினி நடிக்கலாம். என்னங்க சந்திரமுகியில் லகன்னு வந்து ஒரு 3 நிமிஷத்தில் அந்த ராஜாக்கான தோரணை நட்ட அந்த போட்டுட்டு தலையை துண்டிச்சுட்டு ஒரு போடுவார் பாருங்க ஸ்டெப்பு, தொத்தும் தூக்கி தத்தும் தோம், அது ஒரு 2-3 சீன் போதுங்க ரஜினிக்கு இந்த கெட்டப் எப்படி இருக்குங்கிறதுக்கு. ஸோ ராஜா கேரக்டரும் நல்லா இருக்கும், அதுலேயும் இந்த மாதிரி போர்க்குணம், நிலம் காக்க, இயற்கை காக்க, மலை காக்க போராடுகிற ஒரு போராளி மன்னன்கிற மாதிரியான கதாபாத்திரம் ரஜினிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ரஜினி என்னை கேட்டால் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸான படங்களில் அப்படி கெத்தா வந்துட்டு போகிற மாதிரியான படங்களை நடிக்கிறது ரஜினிக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கும். அவர் ஒரு அற்புதமான நடிகர், அந்த நடிப்பையும் நம்ம வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்குன்னு பார்க்குறேன். பார்ப்போம். வேள்பாரியில் ரஜினி அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த அரசியலை ஒதுக்கி வச்சிட்டேன். அது இவர் கலந்துக்கிறாரு, லெஃப்ட் சிபிஎம் காரங்க கூப்பிட்றாங்க, கம்யூனிஸ்டுகள் மேடையில் ரஜினியா, திராவிட மேடையில் ரஜினியா, அந்த அரசியெல்லாம் நம்ம ஜீவா டுடேல வேற மாதிரி திறனாய்வு செய்வோம்.
நடிகருங்கிற அடிப்படையில் வேள்பாரியில் ரஜினி அப்படிங்கிறது சும்மா அதிருது இல்லை அப்படிங்கிற அவரோட ஸ்டைலில் சொல்கிற மாதிரி நான் அதை ரசிக்க தான் செய்கிறேன். அது பார்ப்போம். படம் அப்படி ஒரு புக் ஆச்சுன்னா எப்படி என்ன மாதிரி கோணத்தில் கொண்டு போகிறாங்க என்னங்கிறத பொறுத்துன்னு தான் நம்ம அந்த விஷயத்த பார்க்கணும். இந்த ஃபீலிங், இந்த உணர்வுகளை எனக்கு கடத்தணும்னு தோணுச்சு ரசிகர்கள் மத்தியில். அதான் நான் கடத்தினேன். என்ன மாதிரி நீங்களும் ரஜினியோட இந்த குணாதிசயங்கள் கான்செப்டை உணர்ந்திருந்தீங்கன்னா கமெண்டில் அதை பதிவு செய்யுங்க. இது போன்ற சினிமாவின் பல்வேறு விதமான பன்முக பார்வைகள், பரிணாமங்கள், பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க.